அண்ணா, ஓர் 1000 மின்னலிலே ஜோதி மின்னலாக உலகக்கூடியவர் என்னுடைய பேத்தானே மின்னல் வழியை நினைப்பார் அண்ணா. அண்ணா, என்னுடைய நாடகப்பட்டது இந்த மேல் உலகம் அண்ணா. ஆமா, மேல் உலகம். இந்த மேல் உலகம். ஆமா ஊரு மேல் உலகம். ஆமா. பாத்ரூம் வந்தா எங்க உட்காரமா? யார கேட்க சொன்னீங்க? பெட்டிக்காரமா? யாரு பெட்டிக்கார கேட்க சொன்னா? ஏய், கேட்க சொன்னீங்க? நான் அம்மா கேட்க சொல்றேன். உட்கார்ந்து பத்தி எனக்கு தெரியுமா? தெரிஞ்சுதான் ஏன் கேட்க சொல்றேன். அண்ணா, என்னுடைய நாடாக மேல் உலகம். இந்த மேல் உலகத்தை ஆண்டு அரசாக வரக்கூடிய என் தந்தையோ மாண்டு மனித ஆண்களுடைய பதிவு செய்து விட்டார். நாயினை குறி நெக்கி நாலொரு மேடையை பொழுது ஒண்ணுமாக ஆளாக்கி வளர்த்தவர் தந்தையானவர். ஆனா என்ன எப்படி தெரியுமா? நான் மட்டும் முதலாக பிறக்கவில்லை அண்ணா. இதற்கு முன்பதாக என்னுடைய அண்ணன் பிறந்திருக்கிறார் அண்ணா. என்னுடைய அண்ணனுடைய பேரை சொன்னதுமே ஓடக்கூடாது, ஒழியக்கூடாது, மனதைரியமா இருக்க வேண்டாம். அதெல்லாம் மாட்டியா அண்ணா? என்னுடைய அண்ணனுடைய பேர் என்ன தெரியுமா? என்னுடைய அண்ணனுடைய பேரை இட்டு அண்ணா. ஆனால் மூவருக்குமே 3 தொழில் இருக்கிறது அண்ணா. ஆமா, வேலை இருக்குது உங்களுக்கு. 3 நாள் வேலை. அந்த வேலை கிடையாதா? மூவருக்குமே 3 தொழில் என்றா தொழில் இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல எதனா இருக்காங்களா? யாராக ஏதாவது ஒரு வேலை செஞ்சுதான் இருக்காங்க. ஆமா, என் தவிர்க்க மேகராஜன் இந்த கருவேகத்தால ஒன்னா கூட்டு தந்துரு வேலை என்ன கருவால ஒன்னா கூடிய அதில் மேல் பளிச்சு அண்ணன் நிற்குமா இடி மன்னன் வேறிடையே ஒரிடை திருட்டு டமா மழைப்பொழியும் மாநில மக்கள் யாவது ஒரு குழியிலோ வளர்ந்தோ வாழ்கிறார். இது வருடத்தில் வந்து ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு இருந்தாலும் மனதிலே திராத மனக்கோயில் மனதில்
மகார சிவையிலண்ணா அண்ணா தாதியோடு விளையாடுவதற்காக சென்றேன் அண்ணா. சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் தாதியெல்லாம் கை தட்டி நகைத்து சிரித்து விட்டார்கள். அம்மா பட்டத்து ராணியாக இளவரசியாக பெண்ணாக பிறந்தவளை பார்த்து நகைக்க கூடாது சிரிக்க கூடாது என்று கேட்டு ஏனதற்காக சிரிக்கணும் கேட்டதற்கு உன் கயிற்றிலே மங்களம் இருக்கிறது மாலையிட்டவர் யார் என்று தெரியுமா தொட்டுத்தாளை கட்டிய கடவுள் யார் என்று தெரியுமா கேட்டார்கள். மனதிலே சந்திர ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. மனதிலே சந்திர ஒன்று ஏற்பட்டால் பாடைக்கு போக வேண்டும் விடாது. அப்படி தந்தையிடத்தில் கேட்க பாதத்தை பணிந்து தந்தையிடத்தில் கேட்க போகின்றேன். அப்பா எனக்கு நினைவத்தில் ஆளுநரை கயிற்றிலே திருமங்கலம் இருக்கிறது. இதை மாலையிட்டவர் யார் என்று கேட்க போகின்றேன். என்னவத்தான் உன்னை மாலையிட்டார் என்று பதில் சொன்ன ஆட்சி மறுத்தால் ஏன் இதற்காக உயிரை வைத்து வாழ்வது? நான் எகையாக சென்று நீ மூட்டி நீர் இறங்கி மாண்டு நீ மூட்டியா பீல் இறங்கி கணவர் யாருன்னு தந்தை இடத்தில் கேளுமா. அப்படியா சொல்லுவாரா? தங்கத்தில் தங்கமனா